ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்கறக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது பரலோக அழைப்பு உள்ளம் சார்ந்ததா உடல் சார்ந்ததா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்து தான் இந்த ஒரு உண்மையை பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு கேள்விக்கான ஒரு பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கும்போது, நம்முடைய வேதாமத்தில் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சரீர குறைபாடு உள்ளவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் மறுக்கப்பட்டது மாதிரி சில எழுத்துக்கள் காணப்பட்டிருக்கும். அது அந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு புரியும். அதாவது மோசே அவருடைய பிரமாணத்தில் சொல்லும் பொழுது இந்த தடையை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, உபாகமத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் நாம் படிக்கலாம். உபாகமத்தில் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விதை அடிக்கப்பட்டவனும் கோச மறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது. நம்ம இன்னொரு பைபிளில் இதை வாசித்து பார்க்கும்போது நமக்கு இன்னும் இந்த வார்த்தையுடைய பொருளானது சரியாக புரிய ஆரம்பிக்கும். நம்ம அதையும் படிச்சிடலாம். உபாகமத்தில் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விதை அடிக்கப்பட்டவனும் ஆண் குறி அறுக்கப்பட்டவனும் ஆண்டவரின் திரு பேரவைக்குள் நுழையலாகாது அப்படின்னு சொல்றார். அப்போ இது மோசேயுடைய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சில கட்டுப்பாடுகள். இதுதான் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு அந்நகர்களில் குறிக்கிற மாதிரி இருக்கலாம். எனோச் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் இருக்கும். எனோச் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் இருக்கும். இதே பார்த்தீங்க அப்படின்னா மோசேயுடைய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியமானது அன்னைக்கு சில ஒழுங்குமுறைகள் பரிசுத்தமான காரியங்கள் தேவைப்பட்டுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த கட்டுப்பாடை அங்கே அவர் கொண்டு வந்திருந்தார். ஆனா இந்த மாதிரி சரீர குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்ல முடியுமா, அல்லது பரலோக அழைப்புக்கு அவர்கள் செல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமான்றலாம் சில கேள்விகள்லாம் இருக்குது. அப்ப அதனாலதான் இந்த தலைப்பை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா தேர்ந்தெடுத்திருக்கோம். பரலோக அழைப்பு உள்ளம் சார்ந்ததா உடல் சார்ந்ததா அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப மோசே அவருடைய பிரமாணத்துல சில கட்டுப்பாடுகளை பார்த்தோம். ஆனால் ஏசாயா அவர்கள் சொல்லும் பொழுது மோசே அவருடைய பிரமாணத்தை அவர் தள்ளல. அதுக்கு மாறாக தேவனுடைய ஏற்பாடுகள் என்னன்றது பார்த்தீங்கன்னா அவர் அங்க பதிவு செய்திருக்கிறார். பாருங்க, ஏசாயால 56ஆம் அதிகாரத்துல 4-5 வசனங்கள் படிக்க போறோம். ஏசாயால 56ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் நம்ம படிக்கலாம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்கிற அந்நகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த அந்நகர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், பிளஸிங். ஸோ இது இப்படி காமிக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இதை குறித்து நமக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கார். மத்தேயுல 19ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம்.
தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷரால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்றார். அப்போ நம்முடைய ஆண்டு சொன்ன வார்த்தை என்னது? தாயின் வயிற்றிலிருந்தே அன்னகர்களாக வந்திருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதையும் சொல்றாரு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாக பார்த்தீங்கன்னா தங்களை அன்னர்களாக மாற்றிக்கொண்டார்கள். இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ளட்டும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார். ஸோ இந்த 3 இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே சொல்லப்பட்ட 2 காரியங்கள் பிசிக்கல், 3வது காரியம் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கிடையாது. அப்போ 3வது காரியத்துல பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னர்களாக்கப்பட்டார்கள் ஆக்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய ஆசைகளை வெறுத்தவர்கள் அப்படின்ற ஒரு காரியத்தில் தான் அவர் பேசுறாரு. அப்போ இது 3வது இடம் சொல்லி நம்ம கவனிக்கிறோம். ஸோ 4வது பார்க்கும்போது நேரடியாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, அப்போஸ்தலர்ல 8ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம் வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷ எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இதை இன்னொரு பைபிள்ல படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு தெளிவான வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர்ல 8ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம் படிக்க போறோம். பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்பொழுது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஒரு அலி, அதான் இங்கிலீஷ்ல எனோச் அந்நகர் அப்படின்னு போட்டிருக்கோம். எத்தியோப்பிய அரசியான கந்தாகியின் நிதியமைச்சர் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ 4 வசனங்களை பார்த்துட்டோம். உபாகம் 23:1, ஏசாயா 56 4, 5, மத்தேயுல 19:12, இங்க அப்போஸ்தலர்ல 8:27 படிச்சிருக்கோம். சரிங்களா? உபாகமத்துல சில கட்டுப்பாடு, ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில சபைக்குள்ளாக பரிசுத்தமான காரியங்கள் காக்கப்பட வேண்டும், ஒழுக்கமான காரியங்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக சில கட்டுப்பாடு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதனால இத பொருளாக எடுத்துக்கொண்டு பரலோக அழைப்புக்கு இந்த மாதிரி சரீர குறைபாடு உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்களா, தள்ளப்படுவார்களா, அவர்களுக்கு இந்த அழைப்பு பொருந்தாதா அப்படின்லாம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சிந்திக்க முடியாது. ஏன்னா ஏசாயா அவர்கள் மூலமாக தீர்க்க தரிசனமாக பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு விசேஷமான ஒரு இடத்தை நான் கொடுப்பது பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார். அடுத்து மத்தேயுல நம்முடைய ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது அவரும் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த மத்தேயு 19:12 ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா சொல்லர்த்தமாகவே சரீரத்துல குறைபாடு இருந்தவங்களை காமிக்கப்பட்டது. 3வது பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அது ஆவிக்குரிய வகையில அவர் சொல்லியிருக்கார். பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாக தங்களை இந்த பூமியின் காரியங்களை வெறுத்தவர்கள், உலக ஆசைகள் இச்சைகளை வெறுத்தவர்கள் அப்படின்ற கோணத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கார். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்போஸ்தலர் 8:27 வரும் பொழுது அவர் ஒரு அன்னகர் அலி எனூச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அவருக்கு இந்த அழைப்பு மிக மிக தெளிவாக பொருந்தி இருக்கிறது. இதுதான் நமக்கான கன்க்ளூஷன், முடிவு. பரலோக அழைப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த ஏசாயா புஸ்தகத்தை வாசிட்டு இருக்கும் போது சில காரியங்கள் தெரியலன்னு சொல்லும் பொழுது பிலிப்பு அவர்கள் மிக மிக தெளிவாக அங்க சொல்லி கொடுத்துட்டார். இதெல்லாம் நம்ம அதை தொடர்ந்து பின்பகுதி வாசிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப உடனே பாத்தீங்கன்னா அவரு தண்ணீர்ல தான் அர்ப்பணித்த காரியத்துக்கான அடையாளமாகிய அந்த உடன்படிக்கை என்ன பண்ணாரு அங்க செய்து காமிச்சிட்டார். அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பரலோக அழைப்பானது உடலை சரீர
குறைபாடுகளை சார்ந்தது அல்ல, இது உள்ளத்தை சார்ந்தது. அப்போ உள்ளத்தை சார்ந்து வரும் பொழுது இந்த பூமிக்குரிய எல்லாவித காரியங்களையும் சரீரத்தின் மூலமாக செய்யறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு நம்ம கிட்ட, சரிங்களா? அவர்கள் அன்னகர்களாக இருந்தால் கூட பாத்தீங்கன்னா எல்லா வகையிலுமே தங்களுடைய சரீரங்களை தாங்கள் ஒப்புக்கொண்ட வாழ்க்கைக்கு ஏற்றபடி ஒப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வந்துட்டாங்க. எப்போ அவர் உடன்படிக்கை பண்ணார் அப்போ நம்ம இங்க தெரிந்து கொள்ள வேண்டிய காரியமானது, சரீரத்துல குறைபாடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இது பொதுவாக அடுத்த லைன்ல வரும் பொழுது அவர்கள் அன்னகர்களாக இருந்தாலும், அழியாக இருந்தாலும், எனிச்சாக இருந்தாலும், அல்லது பூரண சரீரத்தினுடைய ஒரு காரியத்துக்குள்ளாக இருந்தாலுமே, இவர்கள் எல்லாருக்கும் பொதுவான காரியமானது தாங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த விசுவாசத்துக்கு தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் அந்த உடன்படிக்கைக்குள்ளாக வருகின்றார்கள். அப்படி வரும் பொழுது அவர்கள் அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்கணுமே தவிர மற்றபடி இந்த சரீர குறைபாடுகளை பத்தி இங்க பேசல. அதே நேரத்துல அந்த உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கிறதா என்ன அர்த்தம் செய்ய பார்க்கும் பொழுது, தங்களுக்கு எந்த விதமான சரீரம் இருக்குதோ, தங்களுக்கு எவ்விதமான சரீரம் அன்னைக்கு இருக்குதோ அந்த சரீரத்தை தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ப அந்த உடன்படிக்கை உட்பட்டு அவர்கள் வாழ வேண்டியது அவசியம். அதனால இந்த பரலோக அழைப்பானது உள்ளம் சார்ந்தது, சரீர குறைபாடுகளை சார்ந்தது அல்ல என்ற ஒரு அருமையான உண்மையை பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நாம நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டு அந்த விசுவாசத்திற்கு முழுமையா அர்ப்பணித்து கடவுளிடம் உடன்படிக்கை செய்யும் பொழுது அந்த உடன்படிக்கை யாரெல்லாம் மரண பரியந்தம் உண்மையாக வாழ்கின்றார்களோ அவர்கள் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்களே தவிர மற்றவர்கள் அல்ல என்ற ஒரு உண்மையை பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.